மறந்துடுவோம். ஏன்னா நம்ம ஸ்பீடான உலகத்தில் போயிட்டு இருக்கோம். அதை தெரிவிக்கணும் வேண்டும்னா இந்த கருத்து. உதாரணத்துக்கு சொல்ல போன்று என்றால் நம்ம முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றதுமே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்ன இக்கட்டான கட்டத்தில் நம்ம பொறுப்பேற்றோம். கொரோனா காலகட்டம் 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி பொறுப்பேற்ற பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அதாவது பெட்டி கடையில் இருந்து பெரிய ஃபேக்ட்ரி வரைக்கும் எல்லாமே மூடி இருந்தது. அதை ஒன்று ஒன்றா செயல்திறந்து கொண்டு வந்து நிர்வாக சீர்கெட்டு கிடந்த ஆட்சி. கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், எடப்பாடியை தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக சீர்கிடந்து கிடந்த தமிழ்நாட்டை சீர் செய்து இன்று சிறப்பாக அதாவது இந்தியாவுக்கே முன்னோடியாக அதாவது மத்திய அரசு உதவி இல்லாமல் இந்தியாவுக்கு முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் பல்வேறு திட்டம் அதாவது ஒரு ரேஷன் கார்டு 2,20,00,000 மேலே ரேஷன் கார்டு இருக்குது. ரேஷன் கார்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க பயன்பெறாத ஆளே கிடையாத அளவு அதாவது அவங்க பெண்களாக இருந்தால் விடியல் பயணமாக இருக்கும். மகளிர் உரிமைத்துறை இருக்குது, தொகை இருக்குது, முதல் பட்டதாரி இருக்குது, புதுமை பெண் திட்டம் இருக்குது. இப்படி பல்வேறு திட்டங்கள், முதியோர் பென்ஷன் இருக்குது, மாற்றுத்திறனாளி இருக்குது. பல்வேறு திட்டங்களாக அவங்களுக்கு வீடுக்கே செஞ்சு தமிழ்நாடு உள்ள அரசோட மானிய தொகை கிடைத்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்வியில் சிறந்து அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து முன்னாடி கேரளா தான் சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாடு 81% மேலே போயிட்டு இப்படி பல்வேறு கட்டங்களாக உயர்த்தி தொழில்துறை அதாவது படித்து முடிச்சோன்னா என்ன செய்யணும், வேலைக்கு போகணும், தொழிலில் முன்னேறதுக்கு தொழில் முன்னேறக்குள்ள வேலையும் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம பகுதியை எடுத்துக்கலாம். முத்தியாவரம் பகுதி 1969 கடைசியில் அப்போ அண்ணா அவர்கள் இறந்தாலும் நம்ம தலைவர் அவர்கள் பொறுப்பேற்கிற நேரத்தில் தான் நம்ம ஸ்பிக் நிறுவனம் வந்தது. அப்போ தான் இந்த பகுதியை முத்தியாவரம் உருவாச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ 20 வயசு 25 வயசு பையங்களுக்கு அந்த ஒரு நிலவரம் தெரியாது. அதனால் அந்த கருத்தை சொல்கிறேன். இந்த ஏரியா உருவாச்சு. தூத்துக்குடியில் ஸ்பிக்காக இருக்கட்டும், தெர்மல் பவர் பிளான்ட் எல்லாம் இருக்கட்டும், ராமநாதபுரம் எங்கெங்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்கெல்லாம் நம்ம தூத்துக்குடி படையெடுத்து இந்த பகுதி வேலை வாய்ப்புக்காண்டி வந்தாங்க. இப்போ அதை மாற்றி இன்றைய காலத்தில் நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சியில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன வேலைகள் வேண்டும் அதாவது அது மதுரையாக இருக்கட்டும், ராமநாதபுரமாக இருக்கட்டும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி எந்த பகுதியில் எந்த தொழிற்சாலை வைத்தால் யாருக்கு என்ன பயன் என்று எல்லாத்துக்கும் தாராளங்கிற நோக்கத்தில் தான் செயல்பட்டு கொடுங்க. அதனை தொடர்ந்து தான் நம்ம பகுதியில் ஏற்கனவே கடல் வழி இருக்குது, அதாவது போர்ட் வழியாக போகலாம், ரோடு வழி இருக்குது, ட்ரெயின் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது. இந்த பகுதியிலாம் இருக்கிறதுனால என்ன தொழிற்சாலை வைக்கலாம்னு ஒரு கார் தொழிற்சாலை வருது. இந்த கார் தொழிற்சாலை வரணும்னா என்ன பயன் நினைக்கலாம், எக்ஸ்போர்ட் ஆகலாம். இந்தியாவோட நம்ம தமிழ்நாடோட பேர் உலகம் முழுவதும் தெரியும், இந்திய நாடு பேர் தெரியும், நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் படித்து ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா படிக்காமல் இருக்கும், பையங்க படித்தாச்சு. இப்போ பையங்க படித்தோன்னா அவங்களோட பிள்ளை அந்த பேர பிள்ளைங்க அடுத்த தலைமுறை 3ஆவது தலைமுறை பார்த்தீங்கன்னா அனைவருமே கல்வி கட்டாச்சு. அதுக்கு தேவை வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்கறது தான் அரசாங்க கடமை. அதை செய்து கொண்டு இருக்கார். இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சென்னை சாஃப்ட்வேர்காரங்க படிச்சுட்டு சென்னைக்கு தான் போகணும். அதுக்கு தான் நம்மளோட நியோ டைட்டில். இதே மாதிரி எடுத்துக்கிட்டால் இன்னும் நிறைய திட்டங்கள் அது ஒரு ஆர்பாருக்குள்ள கேம்பஸ்குள்ளேயும் நிறைய தமிழக அரசு ஒப்புதல் அதாவது ஒரு ஸ்டேட்டில் எப்படி நம்ம அது ஹைவேஸ் ரோடாக இருக்கட்டும், மத்திய அரசு பணம் தந்தாலும் சரி, மாநில அரசு அனுமதி தந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். நான் செஞ்சேன்னு உதாரணத்துக்கு மத்திய அரசு சொல்ல முடியாது. அனுமதி தந்து அவங்களோட பெர்சன்டேஜ் 50% இல்லை 100%ங்கிற கணக்கு இருக்குது. அதாவது நம்மளோட பணத்துக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த அனுமதி தந்தால் தான் அந்த தொழிற்சாலை தொடங்க முடியும். அதை வைத்து கொண்டு தான் அந்த ஆர்பாரை சுற்றி உள்ள தொழிற்சாலை வருகிற தொழிற்சாலையாக இருக்கட்டும், நம்ம ஸ்பிக்கை தாண்டி முத்தியாவரம் பகுதியில் வர தொழிற்சாலையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தமிழக அரசு தாராளம் எல்லா தொழில்துறை டிபார்ட்மெண்ட்டோட இணைந்து வருகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இன்று நடக்கிற தேவை என்னென்று கேட்டால் மக்களுக்கு என்ன பயன் அதாவது எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைத்திருக்கு. வீடு தேடி ரேஷன் பொருள் கொள்கை அதாவது தமிழ், இங்கிலீஷ் இதை படித்து தான் நம்ம அனைவரும் உலகம் முழுவதும் இருக்கும். அது அமெரிக்கா நாடா, மேலை நாடு அமெரிக்கா நாடாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலும் நம்ம நாட்டிலிருந்து இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ளவங்க இந்தியா ஃபுல்லாக பகுதி இருக்கும், உலக நாட்டில் இருக்கும். இதை கெடுக்க வேண்டும் என்று மொழி பிரச்சனையை கொண்டு நம்மளுக்குள்ள கல்வி நிதி தரல. அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அது உள்ளாட்சியில் இருந்து இருக்கிற சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த பணமும் தராமல் இழுத்தெடுத்து கொண்டு போயிருந்தாலும் பணமே வேண்டாம் என்று நம்ம முதலமைச்சர் கொண்டிருக்காரு. அதுக்கு நம்ம ஆதரவு இன்னும் ஒரே அணியில் தமிழ்நாடு அதாவது ஓரணியில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையில் நம்ம கழக உறுப்பினர் வீடு விட ஏனென்று சொன்னார். கடந்த 10 ஆண்டு காலம் தூத்துக்குடி மாநகராட்சியில் இணைக்கப்பட்டாலும் அதோட 2021 அது வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் 10 வருஷம் கொண்டு போய் இப்போ தான் நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் எந்த அடிப்படை தேவையும் கிடையாது. எந்த அடிப்படையும் தேவையும் இல்லாமல் எந்த 60 வார்டு மாநகராட்சியில் இருந்தாலும் அனைத்து பகுதியிலும் எல்லாமே நடப்பட்டிருக்க ஒரே இடம்
தூத்துக்குடி மாநகராட்சி தான். வெள்ளம் வந்தாலும் போவதில் அதாவது மழைநீர் வடிகாலாக இருக்கட்டும், சாலையாக இருக்கட்டும், கோரம்பலம் ஓட இப்படி கூடி தான் கிராஸ் ஆகுது. அதனால் எந்த பயனும் இல்லாமல் இப்படி அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும், மேலே இருக்குது எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய நம்ம ஆட்சி தான். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, நம்ம திட்டங்கள் நிறைய இருந்தாலும், பல்வேறு திட்டங்கள் நிறைய இருந்தாலும் புது புது பொய்யா சொல்கிறாரு. எல்லா கோயிலுக்கும் நம்ம சொல்லிக்கலாம், கோயில் ரூபாய் எடுத்து கல்லூரி ஆரம்பிக்கக்கூடாதுன்னாரு. திருச்செந்தூர் அதுக்கு ஏற்கனவே ஆரம்பித்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்த இதே இருக்குது. இப்படி அனைத்துமே பொய். இப்போ ஒரு அதிமுக, பிஜேபி எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னு என்று சொல்கிற இருக்குது. அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். முதலமைச்சர் கருத்தை மீண்டும் ஒருமுறை நம்மளுக்கு கழக ஆட்சி அமையும் என்று கூறி இந்த